ஒரு வழியாக இந்த வீட்டுக்குள்ளே எல்லா குடும்பமும் வந்துட்டு வெளியில் போயிட்டாங்க. எனக்கு பர்டிகுலராக எந்தெந்த குடும்பங்களுடைய வருகை பிடிச்சிருந்தது அப்படின்னா, முதல்ல கானா வினோத், அப்புறம் அமித், திவ்யா, சுபிக்ஷா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம், இவங்களோட ஃபேமிலி வந்ததெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. யார் வருகை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீடை தான், வேறு ஆப்ஷனே இல்லை, பீடை ஒன்லி. ஏன்றதை நம்ம நிறைய பேசியாச்சு, சரிங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபிக்ஷாவுடைய ஒட்டுமொத்த கனவையும் உடச்சி விட்டு போயிருக்காங்க சுபிக்ஷாவுடைய தந்தையும் சுபிக்ஷாவுடைய அண்ணனும். அண்ட் அவங்க நிறைய விஷயங்கள் வந்து அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயங்களை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் வந்த எந்த குடும்பமும் செய்யாத ஒரு விஷயத்த சுபிக்ஷாவுடைய தம்பியும் சுபிக்ஷாவுடைய அப்பாவும் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இறுதி ஃபேமிலியாக வந்து சுபிக்ஷாவின் குடும்பம் வந்து வராங்க. வந்தவங்க தம்பி வந்து என்ன பேசினாரோ இல்லையோ, நேராக சுபிக்ஷாவை வெளியில் கூட்டு போய் உட்கார வச்சுட்டு சுபிக்ஷா கேட்டுகிட்டே இருந்தாங்க. மரியான் படத்தில் இருந்து சோனா பிரியா பாட்டு தானே ஓடிச்சு, ஸோ அந்த பாட்டு போடுங்க அந்த பாட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்க கேட்டதுக்கு ஏற்ப சரி அணைய போகிற விளக்கு பிரகாசமாக எரியட்டுமே அப்படிங்கிறதுக்காக சுபிக்ஷாவுடைய இறுதி ஆசையை நிறைவேற்றிருக்கிறாரு பிக் பாஸ். ஆக்சுவலாக சுபிக்ஷா என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, என் குடும்பத்தை கடைசியாக வர வைக்கிறாங்க அப்படின்னா மேக்கர்ஸ் வந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாங்க, டீம் ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாங்க, அதனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுச்சு. ஆக்சுவலாக கடைசியாக வர்றதுனால தான் தான் டைட்டில் வின்னரு அப்படின்னு அந்த பொண்ணு நினச்சிக்கிட்டு இருக்கு, நம்பிக்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் என்னதான் அவன் நம்பி சொன்னாலும், என்னதான் அவங்க அப்பா சொன்னாலும் ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்காங்க. ஏன் நான் தானே டைட்டில் வின்னரு, இதில் எனக்கு எந்த டவுட்டும் இல்லை, ஏன் என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எதுக்கு டவுட், என்னாச்சு அப்படின்னு பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்காங்க சுபிக்ஷா. வந்தாங்களா, வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பேசினாங்க. ஆனால் ஒரு விஷயம் அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பீட குடும்பம் மாதிரி வேறு எந்த குடும்பமும் யாருக்கு பின்னாடி யாரை பற்றியும் தப்பாக பேசலை, இன்க்ளூடிங் திவ்யாவுடைய குடும்பம். பீடையை நேருக்கு நேராக அவங்க அப்பா வந்து தாக்குனாரே தவிர்த்து பின்னாடி நீ இவங்க கிட்ட பேசி இவங்க கிட்ட பேசாத. சாண்ட்ரா பற்றி மட்டும்தான் சொன்னாங்க. சாண்ட்ரா கிட்ட நீ வந்து பேச வேண்டாம், நீ தனியாகவே விளையாடு, அது நீ தனியாக விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னாங்களே தவிர்த்து மற்றபடி யாரும் யாரை பற்றியும் தப்பாக பேசல. இந்த பீடை அம்மா மாதிரி அவங்கள மாதிரி பொண்ணோடு சேர்ந்து ஊர் கழுவுறது வந்து அது அந்த வேலை யாருமே பண்ணலை, சரிங்களா? சுபிக்ஷா அந்த வீட்டில் நிறைய பேரால் நிறைய இடங்களில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது சுபிக்ஷாவுக்கே தெரியாது. அதை வெளியிலேருந்து அவங்க அப்பா அந்த குடும்பம்லாம் பார்த்து அவங்களுமே ரியாக்ட் பண்ணலை. வந்தாங்க, ஜாலியாக எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தாங்க. பார்வதிக்கிட்டேயும் நல்லா தான் பேசினாங்க, சாண்ட்ராக்கிட்டே நல்லா தான் பேசினாங்க. முதல்ல சுபிக்ஷாவை கூப்பிட்டு போயிட்டு உட்கார வச்சு தயவு செய்து பீட் பாக்ஸிங் பண்ணாத, ஏன்னா சுபிக்ஷா வெறும் பீட் பாக்ஸிங் மட்டுமே தான் இந்த வீட்டுக்குள்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அதையே ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் கேம்லேயும் இல்லை, அந்த வீட்லேயும் இல்லை, நீங்கள் ஒரு தனி உலகத்தில் இருக்கிறீங்க. அதை தான் அந்த பையன் வந்து நாசுக்காக சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நீ ஏன் வந்து ஒரு விஷயத்தில் வந்து ஜெயிச்சா மட்டும் நீ வந்து நல்லா சந்தோஷப்படுறல, தோற்று போனால் எதுக்கு நீ அவ்வளோ அழுவுற? இந்த வீட்டுக்குள்ளே இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம். நீ இந்த வாரம் வெளியில் வந்தாலும், நீ எப்போ வெளியில் வந்தாலும் தயவுசெய்து அழுவாத, ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த வாரம் வெளில வந்துடுவாங்கன்னு சொல்லி. தயவுசெய்து நீ அழுவாத. டைட்டில் அப்படிங்கிறது வந்து மக்கள் தான் கொடுக்கணும், அதே மாதிரி உன்னை வெளியில் அனுப்புறதும் உள்ளே வச்சுக்கிறதும் மக்கள் கையில் இருக்குது. நீ அதை நினச்சி அழுவாத, உனக்கு தான் டைட்டில் கிடைக்கும்னு நீ வந்து நம்பிக்கிட்டு இருக்காத, இருக்கிற வரைக்கும் உன் கேமை நல்லா விளையாடுன்னு சொல்லிகிட்டே இருக்கான் அவன் தம்பி. ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டு இருக்கான், வெளியில் வந்து அழுவாத, வெளில வந்து அழுவாத, நீ எப்போ வந்தாலும் அழுவாத, இருக்கிற வரைக்கும் கேம் ஆடு, தனியாக விளையாடு, விக்கல்ஸ் கிட்டே எப்படி பேசுகிறியோ அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் பேசு. ஆனால் பார்வதி சாண்ட்ரா இவங்க 2 பேரை மட்டும் நம்பாத அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் கிளியராக சொல்லிட்டாங்க. அவங்க அப்பாவும் அதே தான் சொல்கிறார். நீ இந்த வாரம் தாண்டினா 86 நாள் இந்த வீட்டுக்குள்ளே நீ இருந்திருக்க, இதை வந்து யாருமே பண்ணதில்லை, இதுவே பெரிய சாதனை நமக்கு, அதனால் நீ வந்து வெளியில் வந்துட்டினா கூட அழுவாத அப்படின்னு அவங்க அப்பாவும் சொல்கிறார். சுபிக்ஷாவுக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிறாங்க, அப்போ நமக்கு டைட்டில் கிடைக்காதோ, நான் வந்து வேறு பெருமையாக வேறு நிறைய இடங்களில் சொல்லி வச்சுருக்கேனே, அப்போ எனக்கு டைட்டில் கிடைக்காம யாருக்கு அந்த டைட்டில் போக போகுது அப்படின்னு நான் தான் சொன்னேன். முன்னாடி இந்த பொண்ணு வந்து ஒரு ட்ரீம்குள்ளே போயிடுச்சு. இந்த வீட்டுக்குள்ளே வந்து நம்ம சமுதாயம் சார்ந்து பேசினா, நம்ம இருக்கிற இடத்த வச்சு பேசினா நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு. அப்படி கிடையாது. நீங்கள் பேச வேண்டிய விஷயங்களை பேசலை,
எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, அதனால் மக்களுக்கு வந்து உங்களை பிடிக்கல, அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ இது ஒரு பக்கம் இவங்க சொல்லிட்டாங்களா, சுபிக்ஷாவால் அதை தாங்கிக்கவே முடியல, புலம்பிகிட்டே இருக்காங்க, இப்போ வரைக்கும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இது. இன்னொரு சைடு இந்த ஷோவினுடைய ஹோஸ்டே கேட்காத சில விஷயங்களை வந்து அந்த தம்பியும் அப்பாவும் கேட்டாங்க. அதாவது எப்பயுமே எல்லா குடும்பமும் வந்து ரவுண்டு கட்டி உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்களே, அப்படி வந்து பேசிகிட்டு இருக்கும்போது வலுக்கட்டாயமாக ஒவ்வொருத்தரை பற்றியும் கருத்து சொல்லுங்கள், ஒவ்வொரு கண்டஸ்டன் பற்றியும் உங்களுக்கு வந்து எதனா சொல்லணும்னா சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த தம்பி வந்து ஆரம்பிக்கிறாப்புல ஒவ்வொருத்தரையா. திவ்யா சூப்பராக விளையாடுறாங்க, அரோரா நல்லா பேசுகிறாங்க, ஒவ்வொருத்தர் அரோராக்கெலாம் பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்காங்களா அவங்க ஊரில், இல்லாமல் இருக்குமா? அப்படியே வந்து சாண்ட்ரா கிட்ட வரும்போது, சாண்ட்ரா கிட்ட மட்டும் நான் ஒன்று சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராவும் பிரஜினும் ரூம்குள்ளே, சூப்பர் டீலக்ஸ் ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு சுபிக்ஷாவை சொல்லியிருப்பாங்க ஒரு இடத்துல, இவளெல்லாம் வந்து டிவார்மிங் டேப்லெட் போட்டு கொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை கேட்குறாரு. அந்த விஷயத்த அவன் கேட்க வரும்போது சபரி ஒரு பக்கம் தட்டுறான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் அவங்க அப்பா தட்டுறாரு வேணான்னு சொல்லிட்டு. எதுக்காக நீங்கள் தடுக்கிறீங்க? அந்த வீட்டில் இருக்கிற பல பேர் வந்து தடுக்கிறாங்க, வேணாம் அதெல்லாம் விட்டுருங்க, எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு, அதை பேசுறதுக்கு தான் இது இடம், நீங்கள் எதுக்கு தடுக்கிற? அவன் வந்து கேட்டாங்க, அந்த பையன் கேட்டான், நீங்கள் அந்த மாதிரி சொன்னது வந்து எங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. உடனே சாண்ட்ரா ஒரு நடிப்பை போட்டாங்க பாருங்க, நான் வந்து சந்தோஷமாக சொன்னேன்னா இல்லை வந்து சோகமாக சொன்னேன்னா, கோபத்தில் சொன்னேன்னா இல்லை சிரிச்சுக்கிட்டு சொன்னேன்னா, முன்னாடி என்ன நடந்துச்சு பின்னாடி என்ன நடந்துச்சு எனக்கு தெரியலையே, எனக்கு ஞாபகம் இல்லையே, அப்படிலாம் நான் சொன்னேன்னா அப்படி இப்படின்னு வேற ஒரு மோடுக்கு போயிட்டாங்க. இடையில கானா வினோத் உள்ளே புகுந்து அவர் என்ன சொல்கிறாரு, இந்த வீட்டுக்குள்ளே சுபிக்ஷாவே அதை வந்து பெருசாக எடுத்துக்கல, இருந்தாலும் வினோத் சொல்கிறாப்புல இந்த வீட்டில் இதெல்லாம் வந்து சகஜம்தான், அதெல்லாம் வந்து பேசிக்கிறதெல்லாம் பெரிய மேட்ரு கிடையாது, சின்ன விஷயம்தான், இதெல்லாம் வந்து நீங்கள் எதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்க. இவர் சொல்கிறாப்புல. இதுவே அந்த விஷயத்த கானா வினோத்தை பற்றி பேசியிருந்தா வினோத் இதே பதிலாக சொல்லியிருப்பாரா? அந்த குடும்பத்துக்கு தானங்க தெரியும் அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு வலியை கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு. மொத்த குடும்பத்தையுமே அந்த பொண்ணு தான் பார்த்துக்குது. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு தான் அந்த குடும்பத்துக்கு எல்லாம். சாண்ட்ரா இதை விட மோசமாலாம் சுபிக்ஷா பேசியிருக்காங்க, அதெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு வரல. எனக்கு வினோத் வந்து அந்த இடத்துல அந்த வார்த்தையை சொன்னது எனக்கு சரியாக படலை. அது எப்படி நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அது ஒரு சாதாரண விஷயம். உங்களை சொல்லியிருந்தா நீங்கள் சாதாரணமாக எடுத்துப்பீங்களா? இல்லை மற்றவங்களும் போது எதுக்கு உங்களுக்கு இந்த அட்வைஸ்ன்னு எனக்கு ஒரு கேள்வி இந்த இடத்துல. இது ஒன்று. இதை கேட்டான். இதுக்கப்புறமா சாண்ட்ரா போயிட்டு வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்தாங்க. டிவார்மிங்னா குழந்தைங்களுக்குலாம் வயிற்றில் வந்து கிருமி இருக்கும், அந்த கிருமியை வந்து எடுக்கிறதுக்காக வயிற்றை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு மாத்திரை கொடுப்பாங்க, அதுதான் டிவார்மிங் டேப்லெட்டு, நான் அதை தான் சொல்லியிருப்பேன், நான் வேறு எந்த நோக்கத்துலையும் நான் சொல்லலை அப்படின்னு. ஓ நீங்கள் அதை தான் சொன்னீங்களா, சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கமருதீன் அவர்களை வந்து சுபிக்ஷாவுடைய தந்தை வந்து அந்த சமுதாயத்தை வச்சு ஒரு விஷயம் பேசியிருப்பாப்புல. நீ வந்து இதுக்கே உன்னால் கொடுக்க முடியல, அவ்வளோ சுயநலமாக இருக்க, நீ எங்கேருந்து உன்னுடைய மக்களுக்கு நீ செய்ய போகிற, நீ எங்கேருந்து வரன்றது தெரியுது, நீ எப்படி வளர்ந்துருக்கன்றது தெரியுது, அப்படி இப்படின்னு இவன் மட்டும் பேசலை. இதை விட மோசமாக பார்வதி பேசியிருப்பா. ஆனால் பார்வதியை அவங்க கேட்கல. ஏன் கேட்கலன்னு எனக்கு தெரில. கமருதனை மட்டும் கேட்குறாங்க. கமருதன் வந்து அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாப்புல, நான் வந்து அந்த அர்த்தத்தில் சொல்லலைப்பா, நான் வந்து ஜென்ரலாக சொன்னேன். ஏமா நீ வந்து ஒரு காயினே கொடுக்க மாட்டேறியம்மா, நீ எப்படிமா வந்து நான் கேஸ்ட்டு பேஸ் பண்ணிலாம் நான் சொல்லலை அப்படி இப்படின்னு அவன் ஒரு பக்கம் உருட்டுறான். அப்போ நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? நீ எங்கேருந்து வரன்றது தெரியுது, நீ எப்படி வளர்ந்துருக்கன்றது தெரியுது, இங்கேயே உன்னால் ஒன்றுமே கொடுக்க முடியல, நீ எங்கேருந்து சம்பாரித்து உன் சமுதாயத்தை காப்பாற்ற போகிற, அதெல்லாம் சும்மா வெறும் வாய் தான் அப்படி இப்படின்னு நிறையாவே பேசியிருக்காப்புல. ஸோ இது நடக்குது, இது ரெண்டுமே பேசுகிறாங்க. அது அங்கேயே சால்வ் ஆயிடுச்சு. சுபிக்ஷாவுடைய அப்பா வந்து ரொம்ப ஜெனியூனாக அதை எடுத்துக்கிட்டாப்புல. மேபி அந்த இடத்துல எங்கள் அப்பா இருந்தால் கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணியிருப்பார். ஏன்னா சமுதாயத்தை வச்சு ஒருத்தர் வந்து தப்பாக பேசும்போது அங்கேயே வேலை செய்கிறவங்க உழைக்கிறவங்க கோவப்பட்டிருப்பாங்க. ஆனால் அவர் ரொம்ப கேஷுவலாக வந்து ஒரு கம்யூனிட்டியை தப்பாக சொல்கிற மாதிரி இல்லை அது. அதனால் அவர் வந்து கேஷுவலாக விட்டார், பேசிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த அம்மாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்காங்கன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, 25,000 ரூபாய் வந்து கேட்டிருக்கேன் சீட்டு காசு கட்டுறதுக்கு, யார்கிட்டயோ வாங்கியிருக்காங்க போல், யாரோ தரேன்னு சொல்லியிருக்காங்க போல். அதை வந்து அவங்க பொண்ணுக்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, சொல்லாமையும் இருக்க முடியல, ஒரு மாதிரி கன்வே பண்ணுறாங்க, மைக்கில் கேட்குமான்னு கேட்குறாங்க.
காதில் சொல்கிறாங்க. பிக் பாஸ் வந்து இப்போ வார்ன் பண்ணுறாரு, காதில் சொல்லக்கூடாது, சத்தமாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் ஒரு 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 விழும நிலையில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை தான். அவங்க பிக் பாஸ்குள்ளே வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை வந்து எப்படி இருக்க போகுதுன்றதெல்லாம் தாண்டி இது வரைக்கும் அவங்க எப்படி வந்திருக்காங்க, அவங்களோட ரொட்டீன் லைஃப்பில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக புரிஞ்சுக்கலாம். இந்த கஷ்டம் வந்து வினோத் அவர்களுக்குமே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டஃப்பான ஒரு விஷயந்தான். ஒரு பொம்பளை பொண்ணாக இருந்துக்கிட்டு மொத்த குடும்பத்தையும் வந்து பார்த்துக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஹார்டான ஒரு விஷயந்தான். ஆனால் சுபிக்ஷா அதை வந்து சாதிச்சிருக்காங்க. அந்த வகையில் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. இந்த ஷோவில் இருந்து நீங்கள் வெளியில் போகலாம். இந்த வெற்றி வந்து நிரந்தரமான வெற்றி கிடையாது. இதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் போய் என்ன பண்ண போகிறீங்க அதை வச்சு தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி இருக்குது. அதனால் வெளியில் போகிறத நினச்சி உங்கள் தம்பி சொன்ன மாதிரி தான், உங்கள் அப்பா சொன்ன மாதிரி தான் வெளியில் போகிறத நினச்சி தயவுசெய்து ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு நான் நம்ம சேனல் சார்பாக சுபிக்ஷா அவர்களை வாழ்த்துறேன். ஏன்னா இந்த வாரம் வந்து அவங்க கண்டிப்பாக எவிக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் சுபிக்ஷா. இன்னும் நிறையா வீடியோஸ் பண்ணுங்கள், சினிமாவுக்கு வாங்க, நடிங்க, இன்னும் உங்களோட ஸ்கில்லை நல்லா வளர்த்துக்கோங்க, படிப்படியாக முன்னேறுங்க. கடைசி வரைக்கும் உங்கள் குடும்பத்தை மட்டும் விட்டுறாதீங்க, உங்கள் தாய் தந்தையை விட்டுறாதீங்க. கூடவே வச்சு கடைசி வரைக்கும் உங்களுக்கே நாளைக்கு கல்யாணம் ஆனாலும் நீங்கள் வெளியில் போனாலும் உங்கள் அப்பா அம்மாவை வந்து அம்போன்னு விட்டுறாதீங்க. இந்த கையேந்திர நிலைமைக்கு தயவு செய்து விட்டுறாதீங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து அதை பண்ணுறாங்க. குறிப்பாக ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே தாய் தந்தையை அம்போன்னு விட்டு போயிடுறாங்க. அந்த தாய் தந்தை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தெருவில் படுத்து தூங்குறது, அங்கேயே அது வேணாம் சொல்ல விரும்பலை. ரொம்ப நிறையா சம்பவங்கள் நடக்குது. தயவுசெய்து அந்த மாதிரி யாரும் பெத்த தாய் தந்தையை எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் கைவிட்டுறாதீங்க. அது அடுத்த 7 ஜென்மத்துக்கும் உங்களுக்கு ஒரு பாவத்தை வந்து சேர்க்கும். அதனுடைய பலன் நீங்கள் பெற்றுக்கிற குழந்தைகளை இருந்து அடுத்தடுத்த சந்ததி வந்து கண்டிப்பாக அனுபவிப்பாங்க. அதனால் அந்த தப்பை பண்ணிடாதீங்க. ஸோ நீங்கள் சுபிக்ஷா ஃபேமிலியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விடை பெறுவது நான் அரவிந்தன்.